நேற்றைய ஜல்லிக்கட்டு மைதான விபத்திற்குப் பிறகு இந்து படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறாள். கர்ணா தன் மனைவியின் நிலையை பார்த்து நிலை குலைந்து போகிறான். என்னை தள்ளிக்கிட்டு அவ முன்னாடி போய் நின்னுட்டாளே என்று கதறி அழுகிறான். இதுவரை இந்துவின் மேல் இருந்த சின்ன சின்ன சந்தேகங்கள் அனைத்தும் தீர்ந்து அவள் மேல் தீராத காதல் கொள்கிறான் கர்ணா. இந்து பிழைத்துவிட்டால் தன் ரகசியங்கள் அனைத்தும் அம்பலமாகிவிடும் என்று கிருபாகரன் பயப்படுகிறார். அதனால் மருத்துவமனைக்கே சென்று இந்துவுக்கு சிகிச்சை அளிக்கும் டாக்டரை மிரட்டத் திட்டமிடுகிறார். ஆனால் அங்கே அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. பல மணி நேர போராட்டத்திற்குப் பிறகு இந்து கண் விழிக்கிறாள். அவள் கண் விழித்ததும் முதலில் தேடுவது கர்ணாவைத்தான். கர்ணா அவளது கையை பிடித்து மன்னிப்பு கேட்கிறான். அப்போது இந்து மிகவும் பலவீனமான குரலில், கர்ணா, அந்த ஜல்லிக்கட்டு காளைதானா மிரளல? யாரோ அதுக்கு ஊசி போட்டிருக்காங்க என்று உண்மையைச் சொல்கிறாள். இந்து சொன்ன தகவலைக் கேட்டு கர்ணா ஆத்திரமடைகிறான். உடனே போலீசில் புகார் கொடுக்கிறான். இதற்கிடையில் மைதானத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை திரட்டச் சொல்கிறான். கிருபாகரனின் ஆள் ஒருவன் காளைக்கு ஊசி போடும் காட்சி அதில் பதிவாகியிருப்பது தெரிய வருகிறது. வீட்டில் இருக்கும் கிருபாகரன் மற்றும் திவாகரன் கொண்டாட்டத்தில் இருக்கும்போது கர்ணா போலீசாருடன் வீட்டிற்குள் நுழைகிறான். சித்தப்பா, இந்தாங்க உங்களோட பொங்கல் பரிசு என்று வாரண்டை காட்டுகிறான். கிருபாகரன் கைதாவாரா அல்லது மீண்டும் தப்பிப்பாரா என்ற பரபரப்புடன் இன்றைய எபிசோட் முடிகிறது. போலீஸ் வீட்டுக்கு வந்ததும் கிருபாகரன் அதிர்ச்சியடைவது போல நடித்தாலும் அவர் ஏற்கனவே ஒரு பேக் அப் பிளான் வைத்திருக்கிறார். கர்ணா ஆதாரத்தை காட்டும்போது கிருபாகரன் சிரித்துக்கொண்டே, கர்ணா, அந்த வீடியோவில் இருக்கிறது என்னோட ஆள் கிடையாது, உன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கிற உன் நண்பன் ஆதித்யாவோட ஆள் என்று பழியை திருப்பி விடுகிறார். ஆதித்யாவை பிடிக்க போலீஸ் திரும்பும்போது கதை சூடுபிடிக்கிறது. மருத்துவமனையில் ஓய்வெடுக்க வேண்டிய இந்து ஒரு ஆம்புலன்ஸில் நேராக வீட்டுக்கே வந்து இறங்குகிறாள். பலவீனமாக இருந்தாலும் அவள் கையில் ஒரு முக்கியமான ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கிறது. சித்தப்பா, நீங்க தப்பிக்க பாக்குறீங்க, ஆனா இந்த ஆதாரத்தை என்ன பண்ணுவீங்க என்று கேட்கிறாள். அந்த ஆடியோவில் கிருபாகரன் தன் ஆட்களிடம், இந்த தடவை கர்ணா தப்பிச்சாலும் அந்த பொண்ணு இந்து உயிரோட இருக்கக்கூடாது என்று பேசும் ரகசிய பேச்சு இருக்கிறது. இதைக் கேட்டதும் கர்ணா ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்று கிருபாகரனின் சட்டையை பிடிக்கிறான். இத்தனை நாள் உங்களை சித்தப்பான்னு மதிச்சதுக்கு இதுதான் எனக்கு கொடுத்த பரிசா என்று கர்ணா கர்ஜிக்கிறான். நிலைமை மோசமாவதை பார்த்த திவாகரன், கிருபாகரனின் தம்பி, தானும் மாட்டிக்கொள்வோம் என்று பயந்து, அண்ணா, நீங்க பண்றது தப்பு, எல்லாத்துக்கும் இவர்தான் காரணம் என்று கிருபாகரனை கைகாட்டிவிட்டு தப்பிக்க பார்க்கிறார். வீட்டுக்குள்ளேயே பெரிய சலசலப்பு ஏற்படுகிறது. போலீசார் கிருபாகரனை கைது செய்து இழுத்துச் செல்கிறார்கள். கிருபாகரன் போகும்போது இந்துவை பார்த்து ஒரு நரித்தனமான பார்வையை வீசுகிறார். ஜெயிலுக்கு போறது எனக்கு புதுசு இல்ல, ஆனா நான் வெளியே வரும்போது நீங்க 2 பேரும் உயிரோட இருக்க மாட்டீங்க என்று சவால் விட்டுச் செல்கிறார். கிருபாகரன் சிறைக்குச் சென்றாலும் அங்கிருந்தே காய்களை நகர்த்தத் தொடங்குகிறார். சிறையில் அவருக்கு பழக்கமான ஒரு பெரிய தாதாவிடம் இந்துவையும் கர்ணாவையும் பழிவாங்க ஒரு டீல் பேசுகிறார். அவங்க நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது என்று வெறியுடன் கத்துகிறார். வீட்டில் கர்ணாவின் அம்மா மற்றும் உறவினர்கள் அனைவரும் இந்துவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்காத குறையாக அவளை பாராட்டுகிறார்கள். நீ மட்டுமில்லைன்னா இந்த குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்திருக்கும் என்று நெகிழ்கிறார்கள். கர்ணா இந்துவுக்கு மருந்து மாத்திரைகளை தன் கையாலேயே கொடுத்து மிக அன்பாக கவனித்துக் கொள்கிறான். மதியம் சுமார் 3 மணி இருக்கும். வீட்டு வாசலில் ஒரு டெலிவரி பாய் ஒரு பெரிய பார்சலை வைத்துவிட்டுச் செல்கிறான். அதில் இந்துவின் பெயர் இருக்கிறது. இந்து ஆர்வமாக அந்த பார்சலை பிரிக்கிறாள். உள்ளே ஒரு பழைய புகைப்படம் இருக்கிறது. அந்த புகைப்படத்தில் இந்துவின் சிறுவயது தோற்றமும் அவளுக்கு பின்னால் ஒரு மர்மமான பெண்ணும் நிற்கிறார்கள். அந்த படத்தின் பின்னால், உன் கடந்த காலம் உன்னை தேடி வருகிறது என்று இரத்த சிவப்பில் எழுதப்பட்டுள்ளது. இதை பார்த்ததும் இந்துவின் முகம் வெளிரிப் போகிறது. அவள் எதையோ மறைக்க முயல்கிறாள் என்பது அவளது பதற்றத்திலிருந்து தெரிகிறது. கர்ணா உள்ளே வரும்போது இந்து அந்த புகைப்படத்தை ஒளித்து வைக்கிறாள். என்ன இந்து, இதுல என்ன இருக்கு என்று கர்ணா கேட்க இந்து பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாள். இந்துவுக்குத் தெரியாத வேறொரு ரகசியம் அவள் வாழ்க்கையில் இருக்கிறதா என்ற பெரிய கேள்வியோடு இன்றைய எபிசோட் முடிகிறது. நாளை எபிசோடில் அந்த புகைப்படத்தில் இருக்கும் பெண் யார் என்று தெரியவரும். இதைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறதா? அதைப் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.